ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது சிம்பிள் மாடல் நெக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சேனல் ஈஸி ஸ்விங் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வர பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் வர எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நம்ம ஒரு டிசைன் நெக் ப்ளவுஸ் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி பாதி சர்க்கிள் போட்டு நம்ம கட் பண்ணிக்கிறோம். லைனிங் அப்புறம் ப்ளவுஸ் பீட்டு ரெண்டையுமே கட் பண்ணிவிட்டு நம்ம விரித்து வைக்கிறோம். இந்த ரவுண்டு தான் நமக்கு டிசைனாக வரப்போகுது பின்னாடி பேக் நெக்கில். ஸோ நல்ல பக்கத்தில் ப்ளவுஸை வச்சுட்டு இந்த லைனிங்கை மேல் பக்கமாக வச்சுக்கணும். வச்சு உங்களுக்கு கரெக்டாக வர மாதிரி பின் பண்ணிக்கோங்க. குண்டூசி வச்சு பின் பண்ணிக்கோங்க. நம்ம நெக் எந்த இடத்துல நெக் லைனை கரெக்டாக ஸ்டிச் பண்ண போகிறோமோ அதை கரெக்டாக கனெக்ட் பண்ணி ரெண்டு ப்ளவுஸையும் லைனிங் பீஸையும் ரெண்டு பீஸையும் கரெக்டாக நெக் லைனை ஒன்று போல் வச்சு நம்ம குண்டூசி வச்சு பின் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நகராமல் இருக்கிறதுக்கு பின் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச்சஸ் போட்டு முடித்ததுக்கப்புறம் சின்ன சின்ன நாட்சஸ் போட போகிறோம். நம்ம ஸ்டிச் பண்ண தையலுக்கு முன்னாடி ஷார்ப்பான கத்திரியால் சின்ன சின்னதாக நாட்சஸ் போட்டுக்கிறோம். நாட்சஸ் போட்டுட்டு லைனிங் கிளாத்தை திருப்ப போகிறோம். உள் பக்கமாக திருப்பி விடும். இந்த கைக்கிட்ட வருது இல்லையா, இந்த டேர்னிங்கை நல்லா திருப்பணும். குண்டு பெரிய ஊசியோட பின்பக்கம் அல்லது கத்திரிக்கோலோட ஷார்ப்பு இதெல்லாம் வச்சு கூட நம்ம திருப்பிக்கலாம். அந்த மொக்கு நல்லா தெளிவாக வரணும். லைனிங்கை இந்த மாதிரி உள்பக்கமாக திருப்பிட்டு அதுக்கப்புறம் இந்த டர்னிங்கை நல்லா எடுத்து விட்டு திருப்பிடுவோம். திருப்பிட்டு ஒரு ப்ரெஸ்ஸிங் தையல், மடக்கு தையல்னு சொல்லுவாங்க, அமுகு தையல் சொல்லுவாங்க, அந்த தையல் போட்டுக்கலாம். கத்திரிக்கோலை வச்சு தான் நான் திருப்புறேன். இது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும், இல்லைனா ஊசியோட பின்பக்கம் வச்சு திருப்பிக்கலாம். பெரிய ஊசியோட பின்பக்கம் வச்சு திருப்பிக்கலாம். இப்போ நான் அதுக்கு மேலே அமுகு தையல் போடுறேன்.
ஓகே, ப்ளவுஸ் நெக் வந்து முடிஞ்சிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக வட்டமாக வந்திருக்குன்னு. இந்த 2 பக்கத்தில் வந்து ரோப் வச்சு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நாட்சஸ் மாதிரி நாட்டட் மாதிரி போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இது மாதிரி குட்டி கிளாத் வச்சு தான் நான் ஜாயின் பண்ண போகிறேன். ஏன்னா saree வந்து இதுக்கு சாண்டில் கலர், கேரளா கலர் saree மாதிரி. ப்ளவுஸ் வந்து பிங்க் கலர். ஸோ நான் சாரியை காம்பினேஷன் பண்ணுறதுக்கு சின்னதாக ஒரு கிளாத் எடுத்து இந்த மாதிரி ரோப் எப்படி தைக்கிறதுன்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி சின்னதாக ரோப் தைச்சி ஊக்கு வச்சு திருப்பிடுவேன். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மெத்தடு. திருப்பிட்டு நான் அந்த 2 பக்கம் ஜாயிண்ட்லேயும் வச்சு நான் கொடுக்க போகிறேன். பாருங்கள், ஊக்கை வந்து இந்த மாதிரி கொடுத்துட்டு ஜஸ்ட் டர்ன் பண்ணி உள்ளே விட்டுருவேன். இப்போ உள்ளே டிப் பண்ணி நம்ம வந்து வெளியில் அந்த கிளாத்தை எடுத்துடலாம். நான் ப்ளவுஸ், சுடிதார் எல்லாத்துக்கும் ரோப் கட்டுறதுக்கு கூட இந்த மாதிரியான மெத்தட் தான் யூஸ் பண்ணுவேன். இதையே பெரிய ரோப்புக்கும் நம்ம ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஃபுல்லாக ரோப் எடுக்கிறது எப்படின்னு ஃபுல்லாக காட்டுறேன். சைடெல்லாம் கட் பண்ணிவிட்டு எவ்வளோ தேவையோ அதளவுக்கு மட்டும் எடுத்துகிட்டு இதில் வச்சு நான் ஜாயின் பண்ண போகிறேன். இப்போ நான் லேஸ் வைக்க போகிறேன். லேஸ் வந்து இந்த மாதிரி அடிச்சுட்டு டேர்னிங்கில் என்ன பண்ணால் சின்னதாக ஒரு சின்ன ட்விஸ்ட் பண்ணி ஒரு சின்னதாக கொண்டு வரணும். சுருக்க மாதிரி ஃப்ளீட் வைக்கணும். ஃப்ளீட் வச்சு சின்னதாக ட்விஸ்ட் பண்ணி ஃப்ளீட் வச்சா போதும். அது வந்து டேர்னிங் அழகாக திரும்பி வரும். அப்புறம் நெக்கோட லைன் ஃபுல்லாகவே நம்ம கொடுத்தோம்னா அது ப்ரிட்டியாக தெரியுங்கிறதுக்காக நம்ம நெக் லைன் ஃபுல்லாகவே நம்ம லேஸ் கொடுக்குறோம். கொடுத்துட்டு நான் அடுத்த டேர்னிங்லேயும் காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு எவ்வளோ அந்த ட்விஸ்ட் பண்ணி நம்ம அந்த ப்ளீட் எப்படி வைக்கிறோன்றத. இது எல்லாமே பிகினர்ஸ்க்காக தான் இந்த லேஸ் வைக்கிற மெத்தட் போட்டிருக்கேன். இதோ சின்னதாக ட்விஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லேஸாக பிடிச்சிட்டு ஸ்டிச் பண்ணால் போதும். லேஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஒயிட் கலர் ரோப் வச்சுருக்கோம் இல்லையா, இதில் 2 பீட்ஸ் வச்சு நம்ம தைச்சிக்கலாம். இப்போ நான் தைக்கலை, இப்போ எடுத்து தான் காட்டுறேன். இது மாதிரி வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோன்னா நம்மளுடைய முதுகில் அழகாக தெரியும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பபாய்.